ஒரு நாளும் காடு கூப்பிடாது. காடு தான் நம்மளை 80 வயசுலையும் காடு கூப்பிடுவாரு. 3, 4 வயசு 5 வயசுலையும். இப்போ ஆபிரகாம் ஒரு 25 வயசுல வந்தாரு. 35 வயசுல அவருக்கு பிள்ளை பிறந்ததுன்னா அது ஆர்டினரி லைஃப். ஆனால் 75வது வயதில் அழைக்கிறாரு. 100வது வயதில் பிள்ளையை கொடுக்குறாருன்னா அது எக்ஸ்ட்ராடினரி லைஃப். பிரைஸ் காட். ஏதோ சில காரியம் ரொம்ப லேட்டாக நடந்துச்சுலாம் நம்மலாம் சொல்லுவோம் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா. நான் சொல்கிறேன், அப்போவே தெரிஞ்சதுலாம் கிடையாது. இப்போ தெரிஞ்சதுனாலே ஒரு நஷ்டமும். ஆமாம், அப்போ தெரிஞ்சிருந்தா என்ன லாபமோ இப்போ தெரிஞ்சதுக்கும் அதே லாபத்தை எதுவும் குறைபடலை. ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆமாம் எதுவும் குறைபடலை. நான் நிறையா நேரம் நினச்சிருக்கேன், இந்த கல்யாணம் முடிஞ்சவங்க சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, வாலிப வயசில் மட்டும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன்னா. ஆபிரகாம் வாலிப வயசில் ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி வரல. தாத்தாவா இருக்கும்போது தான் ஆண்டவருடைய திட்டத்தில் என்ன பண்ற என்று சிலர் சொல்லுவாங்க. 25ல் வந்திருந்தா நான் சாதிச்சிருப்பேன். இல்லை 75ல் வந்தாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். இதுதான் வேதம் கொடுக்கிற நம்பிக்கை, தேவன் கொடுக்கிற. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 25ல் இல்லை 75லையும் சாதிப்பீர்கள். பிரைஸ் காட். இன்னொரு ஆளை பாருங்க, ஆண்டவர் பார்க்காரு. அதை நான் 75ல் கூப்பிட்டேன், இன்னொன்னு நான் 80ல் கூப்பிட போறேன். பிரைஸ் காட். பழமொழி என்ன சொல்லுது? காடு வீடு. பழமொழி எல்லாம் ஆண்டவர் மாத்தி புதுமொழியா. ஆமா, ஆபிரகாமையும் மோசையையும் காடு கூப்பிடல, காடு கூப்பிட்டாரு. காடு கூப்பிடும், ஒரு நாளும் காடு கூப்பிடாது. காடு தான் நம்மளை 80 வயசுலையும் காடு கூப்பிடுவாரு. 3, 4 வயசு 5 வயசுலையும். மோசைய 80 வயசுல கூப்பிட்டாரு, சாமுவேல 5 வயசுல. தேவனுடைய பார்வையில் வயதெல்லாம் ஒரு மேட்ரே. சில எரேமியா சொல்ற, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச. நான் சாமுவேல 5 வயசுல தீர்க்கதரிசியா மாத்துனேன். 5 வயசுல அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஏச்செல்லாம் போச்சு. வார்த்தைக்கு முன்னாடி ஏச்செல்லாம் கொண்டுகிட்டு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பிரைஸ் காட். ஆமா, இந்த எனக்கு வயசாயிட்டு, வயசானதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய சாதனைகளை என்ன பண்ணணும்,